Hello friends, welcome to Maga Tip channel. இன்னைக்கு வீடியோல GRDயோட கோல்டு சிட் ஸ்கீம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். GRDயோட நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். GRD நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் வந்து என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி நம்ம கோல்டு ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி, பிளாட்டினம் ஜுவல்லரி, சில்வர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ஒரு 11 மந்த் ஸ்கீமு. நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜில் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. 18% வந்து 50% வந்து ஆஃபர். வேஸ்டேஜுங்கிறது வந்து இங்கே வந்து VAன்னு சொல்கிறாங்க. VAனா வேல்யூ அடிஷன். வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸ் சேர்ந்தது தான் வந்து இந்த VAவில் வந்து நமக்கு 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டு ஜுவல்லரியோட வேஸ்டேஜ் வந்து 18% இருந்ததுன்னா அதில் வந்து 9% வந்து GRD வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம வந்து 9%க்கு மட்டும் வேஸ்டேஜ் பே பண்ணி கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸு, மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம பே பண்ணலாம். இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம கட்டுற அமௌண்ட்டை வந்து கிராமாகவும் வரவு வச்சுப்பாங்க, அமௌண்ட்டாகவும் வரவு வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மந்த்து வந்து நம்ம 10,000 ருபீஸ் சீட்டு ஜாயின் பண்ணுறோம்னா, அன்றைக்கி ஜாயின் பண்ண அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அன்றைக்கி ரேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5,500 ருபீஸு வந்து நம்ம கோல்டு ரேட்டுன்னா, ஆப்ஷன் 1 வந்து அந்த 5,500க்கு என்ன கோல்டு ரேட் வருமோ அது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். அதே மாதிரி அமௌண்ட்டாகவும் என்ன ஆயிரும், 10,000னா 10,000 வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். செகண்ட் மந்த்து அதே மாதிரி நம்ம ஒரு 10,000 பே பண்ணுறோம். அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து குறைஞ்சிருக்கு 5,450 ருபீஸு. அதுக்கு வந்து என்ன கோல்டு கிராம் கிடைக்குமோ அது ஆட் ஆயிரும். 1 கிராம் 83 மில்லி வந்து கோல்டு வந்து ஆட் ஆயிரும் நம்ம அக்கௌண்ட்டில். அமௌண்ட்டுங்கிற ஆப்ஷனில் வந்து நம்ம 10,000 கட்டுறது வந்து அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். 11 மந்த்ஸ் கழித்து ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2ல் வந்து அமௌண்ட் பேஸில் நமக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லை கிராமில் பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணி நம்ம கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கிஃப்ட் இருக்குது. நம்ம எவ்வளோ ஜாயின் பண்ணுறோமோ 1000 ருபீஸா 2000 அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. இதை சூஸ் பண்ணி நம்ம கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம மந்த்லி கட்டுற அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மந்த்லி வந்து நம்ம 1000 ருபீஸ்னால் 11 மந்த்தும் நம்ம 1000 ருபீஸ் தான் வந்து பே பண்ணணும். இது அமௌண்ட்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது. இது வந்து ஃபிக்ஸ்டு. நம்ம கட்டுற அமௌண்ட்டை வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஜுவல்லரியாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி வாட்சஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னா இதெல்லாம் வாட்செல்லாம் இந்த ஸ்கீமில் யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நம்ம கோல்டு சிட்டில் வந்து அமௌண்ட் பே பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு 6 மந்தில் வந்து நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணுறோம்னா அதனால் நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. வேஸ்டேஜ் ஃபுல்லாக பே பண்ணி தான் நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். 7th மந்த் ஆர் 8th மந்தில் வந்து நம்ம சிட்டை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுறோம்னா வேஸ்டேஜில் வந்து 30% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப் டு 18% வேஸ்டேஜில். அதுவே வந்து 9th மந்தில் வந்து நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணுறோம்னா அதில் வந்து டிஸ்கவுண்டில் வந்து 40% வந்து வேஸ்டேஜில் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுவே வந்து 10th மந்தில் நம்ம கோல்டு சிட்டை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணோம்னா நம்ம வேஸ்டேஜில் வந்து 50% வந்து நமக்கு வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இந்த சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணோம்னா நம்ம ஆன்லைன்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம GRD ஜுவல்லரி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜுவல்லரியில் போயிட்டு கூட நம்ம நேரடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.